சம்பந்தப்பட்ட நபியுடைய நகைச்சுவை பகுதிகள் ஆகுமான முறையில் யாரையும் கேவலப்படுத்தாமல் மனமுடையாமல் எப்படி ஒரு ஜோக்காக ஒரு பொழுதுபோக்காக மக்களை அனுமதிக்கப்பட்ட முறைப்படி சந்தோஷப்படுத்தினார்கள் என்ற சம்பவங்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அதில் ஒரு நிகழ்வு, ஒரு மூதாட்டி வந்தார். யார் சொல்லா? வயசாளி பொம்பளை. யார் சொல்லா? சொர்க்கம் போறதுக்கு துவா கேளுங்களே, நான் சொர்க்கம் போகணும் சொன்ன நபி சொல்லாத. அந்த பாருங்கள், அந்த 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 தாயோடு சுவாரஸ்யமாக இந்த வயசாளிகள் மூதாட்டிகள் நம்முடைய பாடி சொல்ல அந்த கிளவியெல்லாம் சொர்க்கம் போற இல்லைன்னு சொன்னார்கள். கிளவியெல்லாம் சொர்க்கம் போவேலா. அந்த மூதாட்டி அப்படியே பயந்து அழுது கொண்டு போகிறார். உடனே கூப்பிட்டு, தாய் இங்க வாங்க, இங்கே வாருங்கள். வயோதிப பெண் மூதாட்டி அந்த வயோதிபத்தோடு சொர்க்கம் போக மாட்டார், குமராக போவார். சொன்னவுடன் சிரித்து கொண்டு போகிறார். அப்படி கண்ணியமான ஒவ்வொருவரையும் உள்ளத்தை வெல்கின்ற ஒரு அன்பான ஒரு கனிவான நளினமான ஒரு பண்புள்ள நடைமுறைதான் இவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை கிட்டத்தட்ட 23 வருட காலத்திலே 1.25 லட்சம் மனித புனிதர்களை உருவாக்கி அவர்களுடைய வாழையடி வாழையாக இன்றும் இஸ்லாம் உலகத்தில் வாழ்கிறது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரோடும் அழகான முறையில் அவர்களுடைய தரத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய சுபாவத்தை தன்னுடைய நடைமுறையை மாற்றி நடந்து கொண்டதுதான் என்ற சிந்தனை உள்ளத்திலே பதிப்போம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் உரிய அந்தஸ்தை தரத்தை கொடுத்து ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் வெல்லக்கூடிய விசால மனப்பான்மையை நமக்கும் நசீபாக்குவானாக என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.